कांग्रेस पार्टी के तुष्टिकरण की नीति थी। मान्यवर, अभी एक फैशन हो गया है, आम्बेडकर 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 आम्बेडकर। इतना नाम अगर भगवान का लेते तो 7 जन्मों तक स्वर्ग मिल जाता। अच्छी बात है ना? सुनिए तो, सुनिए ना, आप सुनिए ना, मैं बताता हूं। हमें तो आनंद है कि आम्बेडकर का नाम लेते हैं। आम्बेडकर का नाम अभी 100 बार ज्यादा लो, परंतु साच अर्थ में आम्बेडकर जी के प्रति आपका भाव क्या है ये मैं बताता हूं। मान्यवर, आम्बेडकर जी को देश की पहली कैबिनेट से इस्तीफा क्यों दी दिया? உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் தவறால எதுவும் பேசுனீங்கன்னா அவர் சொன்னது என்ன? நீங்க அம்பேத்கர் அவருடைய பெயரை சும்மா தவறா அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துறீங்க. நீங்க உண்மையாலுமே அம்பேத்கர்வாதிகளா இருக்கிறீங்களா? நீங்க சுய பரிசோதனை பண்ணிக்கிங்க அப்படிங்கறது அவரோட குடிய பாணியில பேசினாங்க. அதிலே ஒரு 2 வார்த்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய எதிர்க்கட்சி நண்பர்கள் அதை வந்து தேவையில்லாத ஒரு விவாத பொருளாக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்னை கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். எனக்கு வந்து முருகபெருமான் எப்படி நான் கடவுளாக பார்க்கின்றோம், அம்பேத்கரையும் நான் கடவுளாக தான் பார்க்கிறேன். அது நீங்க வந்து அம்பேத்கர் ஐயாவை அவருடைய கொள்கையை ஏத்துக்கிட்டு நீங்க அரசியல் பண்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பண்றேன். அதே அம்பேத்கர் அவருடைய பெயரை உச்சரிக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பண்றாங்களாங்கிற கேள்வி நான் வைக்கிறேன். அதான் அம்பேத்கர் அவங்க வச்சாங்க. இட் இஸ் அ நான் இஷ்யூ. அமித்ஷாஜி அவர்கள் கேட்ட கேள்விக்கு உங்க பதில் சொன்ன. அம்பேத்கர் அவர்களை எப்படி காங்கிரஸ் கட்சி சிறுமைப்படுத்துச்சு, கேபினெட்ல இருந்து ஏன் ரிசைன் பண்ணாங்க, முதல் தேர்தலில் சவுத் மும்பைல எப்படி அம்பேத்கர் ஐயாவை தோக்கடிச்சாங்க, அவருக்கு பாரத் ரத்னா விருது எதற்காக தாமதமாக 1980 கொடுத்தீங்க, இதுக்கு எல்லாம் பதில் சொல்லணும். அது சொன்னீங்கன்னா நீங்க அம்பேத்கர் ஐயாவுக்கு கௌரவம் கொடுத்திருக்கீங்க, நான் ஏத்துக்கிறேன். எதுவுமே செய்யாம இன்னைக்கு நீங்க வந்து அம்பேத்கர் ஐயாவை பத்தி அமித்ஷாஜி பேசிட்டாங்கன்னு தவறான தகவலை பரப்புறாங்க. மக்களுக்கு தெரியும் உண்மையான அம்பேத்கர் ஐயாவுடைய அந்த பாதையில் நடக்கக்கூடிய ஒரே தலைவர் இன்னைக்கு அகில இந்திய அளவில் இருக்கிறாங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். காரணம் கன்சிஸ்டன்டா அம்பேத்கர் ஐயா கொண்டு வந்திருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டமாக இருக்கட்டும், சிந்தனையாக இருக்கட்டும், அதில் மக்கள் மன்றத்திலே வைத்து நம்முடைய அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் வகிக்கக்கூடிய பொறுப்புக்கு தகுந்த மாதிரி பேசுறாங்கன்னா அந்த மனிதருக்கு ஒரு மரியாதை கண்ணியம் இருக்கும், பொறுப்பு கண்ணியம் இருக்கும். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நடவடிக்கையை தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் வந்து சினிமா செய்தியை பார்ப்பது கிடையாது, ஒரு தலைவரை பத்தி கேட்டீங்கன்னா கேட்காதீங்க. அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்துல நேற்று பேசிய பேச்சு வேண்டுமென்றே அவங்க திசை திருப்புறாங்கன்னா அதை திசை திருப்புவதற்கு இவர் ஒரு மெசேஜ். அதனால உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அமித்ஷா அவர்கள் பேசின பேச்சை ஒருக்கா பாருங்க, என்ன சொன்னாருன்னு கேளு. அம்பேத்கர் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாவத்தை காங்கிரஸ் செய்திருக்கிறது அப்படின்னு பட்டியலிட்டிருக்காங்க. பாவங்களை பட்டியலிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக முதல் கேபினட் நேருவிலிருந்து ஆரம்பித்து அதன் பிறகு நடத்தப்பட்ட 1951-52 முதல் பாராளுமன்ற தேர்தலில் எப்படி அம்பேத்கர் ஐயாவை தோக்கடிச்சாங்க, எப்படி அம்பேத்கர் ஐயாவை அவமானப்படுத்தினாங்க. காங்கிரஸை சார்ந்த 2 பிரதம மந்திரிகள் அவர்களுக்கு அவர்களே பாரத் ரத்னா கொடுத்துக்கிட்டாங்க. ஆனா 1980 வரைக்கும் அம்பேத்கர் ஐயாவை மறந்துட்டாங்க. அன்னைக்கு ஜனசங்கம் இருந்த கூட்டணி ஆட்சி 1980 அம்பேத்கர் ஐயாவுக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு அம்பேத்கர் ஐயாவுக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய 6 இடங்கள், பிறந்த இடம், வாழ்ந்த இடம், இறந்த இடம், படித்த இடம், அந்த 6 இடத்தையும் யார் இன்னைக்கு வாங்கி மக்கள் வருவதற்கு அதையெல்லாம் அற்புதமான ஒரு இடமாக யார் மாத்தி இருக்கிறாங்க? பிஜேபி அரசு, மோடி ஐயா. அம்பேத்கர் ஐயா படிச்ச லண்டன் இடத்தை யார் வாங்கியிருக்கிறாங்க? மோடி ஐயா. இதெல்லாம் கூட நாம் பட்டியலிட்டு இருக்கின்றோம். நரேந்திர மோடி ஐயா அவர்கள் செய்திருப்பதை அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுறாங்க. அதுல ஒரு வார்த்தை இவங்க என்ன சொன்னாங்க, நீங்க அம்பேத்கர் ஐயா வச்சு இவ்வளவு பாவத்தை நீங்க சம்பாதிச்சிருக்கிறீங்க, அவர் பேரை வச்சு அரசியல் பண்றீங்க, ஆனால் நீங்க எங்கே சென்றாலும் கூட உங்களுக்கு விமோசனம் கிடைக்காது என்று பேசியதை நீங்க அம்பேத்கர் ஐயாவை இழிவுபடுத்தி விட்டீர்கள் என்று காங்கிரஸ் பேசுகின்றார்கள். எதிர்க்கட்சி நண்பர்கள் திமுக பேசுறாங்க. இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்றவரு, அமித்ஷா அவர்கள் இந்தியில பேசுறது என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு, என்ன கத்துக்கிட்டாரு? அதனால் இடத்திற்கு இருக்கக்கூடிய பொறுப்புக்கும் ஒரு தகுதி இருக்கு, ஒரு பணிவு வேண்டும். அது நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கிட்ட இல்லை என்பது வெளிப்படையாக தொடர்ந்து தெரிகிறது. பத்திரிகையாளர் நடத்துகின்ற விதம், ஒரு கார்ல உட்கார்ந்துக்கிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு, கார்ல உட்கார்ந்துக்கிட்டு, உதாரணத்துக்கு நம்ம சென்னையில பேசிட்டு வந்தோம், நண்பர்கள் நீங்க கேட்கறீங்க என்ன பேசணும்னு சொல்றீங்க, பேசுறோம், இருந்தும் பேசுறோம், 1/2 மணி நேரம் தான் ஆச்சு. பத்திரிகையாளர் நடத்துகின்ற விதத்தை பாருங்க, கார்ல உட்கார்ந்துக்கிட்டு பத்திரிகையாளர் அப்படியே ஓடுவாங்க. அதுல யாருடைய கால் மீது எந்த வண்டி ஏறுன்னு யாருக்கு தெரியாது, மைக்க நீட்டினாங்கன்னா பதில். இதெல்லாம் தான்
ஒரு துணை முதலமைச்சர் பத்திரிகையாளர் நடத்தக்கூடிய விதம். அதனால் உங்களுக்கு தெரியும், நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் என்று சொல்வதை விட அவருடைய இடத்திற்கும் தகுதிக்கும் தகுந்தாற்போல் அவர் பேசுகின்றார்கள் அப்படிங்கிற கேள்வியை உங்கள் மூலமாக மக்கள் முன்னாடி வைக்கிறேன்.